ஹே வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மலையாளம் ஆக்ஷன் காமெடியாக வெளிவந்திருக்க ஆவேஷம். இதை ஜீத்து மாதவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சுசீன் ஷாமோட மியூசிக்கில் ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் இதில் நடிச்சிருக்காங்க. படம் ஒரு தரமான பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கு. இது எதனால இவ்வளோ பாப்புலர் ஆயிருக்கு, எந்தவித டைமும் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கேரளாவிலிருந்து 3 இளைஞர்கள் அஜு, பிபி, சாந்தன் அப்படின்னு படிப்புக்காக பெங்களூரை தேடி வராங்க. ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ்லயும் சேர்றாங்க. இவங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்டலை எடுத்து தங்குறாங்க. எல்லாரும் மாதிரியே இவங்களுக்கும் ஒரு ராகிங் பிரச்சனை ஏற்படுது. அதனாலேயே இந்த ஹாஸ்டல்ல இருக்கிற 22 பேர் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீனியர்ஸ் ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பவரே இந்த ஒற்றுமை தான். ஜூனியர்ஸ் எல்லாரும் வேற வேற ஊர்ல இருந்து பழக்கம் இல்லாம வந்து சேர்றதுனாலதான் இவங்களால ஈஸியா நம்மள ராகிங் பண்ணிட முடியுது. நாளையில இருந்து நம்மளோட பவர் என்னன்னு காமிப்போம், நம்ம 22 பேரும் ஒன்னா போவோம், ஒன்னா வருவோம், இவங்க என்ன பண்ணிடுறாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது ஓரளவுக்கு நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு மாஸ் கேங்கா போறதுனால இவங்க மேல யாரும் கை வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அது எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட்டி அப்படிங்கிற நபரை சந்திக்கிற வரைக்கும். இவர் காலேஜ்ல ரொம்பவே பிரபலமா இருக்காரு. அதுவும் பெரிய தலைகளை தெரிஞ்சு வச்சிருக்காரு. இவர் ஏதோ ஒண்ணு கேட்க போக இந்த கேங்ல உள்ள ஒருத்தர் தவறுதலா பதில் சொல்ல இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வர ஆரம்பிக்குது. சரி, ஹாஸ்டலுக்கெல்லாம் இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு பார்த்தா ஹாஸ்டல்ல நைட்டோட நைட்டா வந்து இவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு போய் செம்ம அடி அடிக்கிறாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து, சரி என்னெல்லாம் இனிமே பகச்சிக்காதப்பா, வா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கலாம் அப்படின்ட்டு பார்ட்டி பண்றாங்க. ஆனா இந்த 3 பேருக்கு மட்டும் இதை பொறுத்துக்கவே முடியல. இவங்க திரும்ப அடுத்த நாள் காலையில ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நபர்களை எப்படியாச்சும் பழி வாங்கியே தீரணும். அதுக்கு நமக்கு ஒரு லோக்கல் சப்போர்ட் தேவைப்படுது. ஏதாச்சும் ஒரு பெரிய ரவுடியா பிடிச்சு அவனை கைக்குள்ளார போட்டுக்கிட்டு இந்த குட்டியன் கேங்க எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாங்க. ഇവിടെ ലോക്കൽ സപ്പോർട്ട് ഉണ്ടാക്കുകയും ചെയ്യും, അവന്മാരെ തിരിച്ചടിക്കുകയും ചെയ്യും. இவங்களும் ஒவ்வொரு பாரா சுத்தி சுத்தி பாக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு தகுந்த மாதிரி யாரும் கிடைக்கிற மாதிரி தெரியல. இவங்களுக்கு மிஞ்சுறது ஏமாற்றம் தான். எப்போ வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரங்கா அப்படிங்கிற ஒரு பெரிய கேங்ஸ்டரை சந்திக்கிற வரைக்கும். இவருக்கு நிறைய ஆள்பலம் இருக்கிறது தெரிய வருது. இவர் தான் நமக்கு சூட்டாவா இருப்பா, இவரை எப்படியாச்சும் கைக்குள்ளர போட்டுட்டு அந்த கேங்க பழி வாங்கணும் அப்படின்ட்டு இவங்களும் ரங்கா கூட போய் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அவருக்கும் ஒரு இமோஷனல் கனெக்ட் ஏற்பட்டுருது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பசங்கள் எல்லாம் பார்த்தா என்ன சின்ன வயசுலயே பாக்குற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாரும் நான் ஒரு கேங்ஸ்டர் ரவுடி அப்படிங்கிறப்போ இவங்க மட்டும் நல்லா வந்து நம்மள்ட்ட அப்ரோச் பண்ணி ரொம்பவே கேஷுவலா ஃபேமிலி மாதிரி பேசுறாங்களே அப்படின்ட்டு இந்த எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதே மாதிரி எங்க போனாலும் இவங்களையும் கூட்டிட்டு சுத்துறாரு. சரி, இப்பதான் நல்ல டைம், இதை ரிவீல் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நாட்கள் இவர்கிட்ட பழகினதுக்கு அப்புறம் இவங்களுக்கு நடந்த சம்பவத்தை ரிவீல் பண்றாங்க. அவரும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு காலேஜுக்கு வர்றாரு. இந்த காலேஜுக்கு வர்ற வரைக்கும் இந்த 3 பேருக்கும் இவர் ஒரு டம்மி பீஸா இல்ல ஒரு உண்மையான கேங்ஸ்டரா அப்படின்னு தெரியல. ஏன்னா இவர் யாரையுமே போய் அடிக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு கதை வச்சிருக்காரு. அவங்க அம்மா சொன்னதுனால இனிமே யாரையும் தொடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிருக்காராம். ஆனா சரி, இவர் அடிக்கலன்னா என்ன, இவர் கேங் தான் இருக்கே, அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை காலேஜுக்கு கூப்பிடுறாங்க. இதற்கப்புறம் நடந்தரங்கேறிய சம்பவங்கள் என்ன, இந்த கேங்க இவங்க நினைச்ச மாதிரி பழி வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறத முதல் ஹாஃப்லயே நமக்கு சொல்லிடுறாங்க. ஆனா இதோடைய செகண்ட் ஹாஃப் அப்படியே வேற ஒரு டர்ன் எடுக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டரோட இருக்கிற சகவாசம் நம்மள எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போய் தள்ளுது. இவர் லைஃப்ல ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிறாரு. அவங்களே நினைச்சாலும் அவங்களால வெளிவர முடியல. படிப்புலையும் கோட்டை விட்டுறாங்க, ஃபெயில் ஆயிடுறாங்க. இந்த காலேஜ் பிரின்சிபலும் இருந்துகிட்டு, நீங்க அடுத்த அட்டம்ப்ட்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆகணும், இல்லனா நீங்க காலேஜ்ல என்னெல்லாம் சம்பவம் பண்ணிட்டு இருக்கீங்க, யாரோடலாம் சகவாசம் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத உங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்லிடுவேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதனாலேயே படிக்கிறதுக்கும் வழி இல்லாம இவரையும் லைஃப்ல இருந்து கலட்டி விட முடியாம இந்த பாய்ஸ் எல்லாருமே தவிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல ரங்கா இவங்க லைஃப்ல நல்லாவே பழகிறாரு. இவங்க தங்குறதுக்கு ஒரு வீடும் கொடுத்திருக்காரு, ஒரு நல்ல பைக்கும் கொடுத்திருக்காரு. அதுலதான் டெய்லி காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி அவரோட உதவிய தினந்தோறும் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ இவங்க அந்த வீட்டுல என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவர்ல பெயிண்ட்டுக்கு உள்ளார ஒளிஞ்சிருக்கிற ரத்தம் மற்றும் கிச்சனுக்குள்ள புதஞ்சு கிடக்கிற ஒரு டெட் பாடி. இது யாரோடது? ரங்கா உண்மையிலேயே என்ன மாதிரி ஆளு? இவர் இவ்வளவு ஜோவியலா பழகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கா? இந்த இளைஞர்களோட லைஃப் என்னவா மாறப்போகுது? இவங்களால அந்த பிரின்சிபல் சொல்லியிருக்க மாதிரி அவங்களுடைய எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ராப்பரா கிளியர் பண்ண முடியுமா? இந்த கேங்ஸ்டரோட சகவாசம் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போய் முடியுது அப்படிங்கறத ரொம்பவே ஃபன் ஃபில்டா, அது மட்டும் இல்லாம ஒரு ஆக்ஷன் பேக்ட்
ஃபுல் ஆன் ஃபுல் கமர்ஷியல் என்டர்டெய்னரா சொல்லியிருக்க திரைப்படம் தான் இந்த ஆவேஷம். படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறப்பே முதல்ல ஜீத்து மாதவன் இந்த படத்துடைய டிரெக்டரை பாராட்டே ஆகணும். இதுக்கு முன்னாடி ரோமாஞ்சம் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அது எந்த அளவுக்கு ஹிட் அடிச்சிச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் மாதிரியே இதுலையும் ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கிரியேட் பண்ணுற யூனிவர்ஸ் இதில் இருக்க எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஸ்கோப்பை கொடுத்து எல்லாரையும் ஷைன் பண்ணுறதுக்கான மூமெண்ட்ஸை கொடுத்துருப்பாரு. இதே தான் ரோமாஞ்சம்லையும் நடந்திருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்லோ பில்டப்பாக தான் இந்த படமும் ஆரம்பிக்குது. ஆனால் இதோட பேஸை பிக்கப் பண்ணுறதுக்கு அப்புறம் இது பிரேக் அடிக்கிறதுக்கான சான்ஸே கொடுக்கல. கிளைமேக்ஸில் எண்டுக்கு அப்புறம் போய் தான் இது ப்ரீதிங் ஸ்பேஸே கொடுக்குது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர்பான என்டர்டெய்னரை இவர் கொடுத்துருக்காரு. பேச்சுலர் லைஃபையும் அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸையும் இவரை விட ரியலிஸ்டிக்காக யாராலையும் காமிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இவங்களுக்கு கொடுத்துருக்க டைலாக்ஸாக இருக்கட்டும், அந்த ஹாஸ்டல் செட்டப்பை ரீக்ரியேட் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. அடுத்த மிகப்பெரிய பாசிட்டிவ் ஃபஹத் ஃபாசில் மற்றும் அவருடைய மிரட்டலான நடிப்பு. மனுஷனுக்கு கேமரா இருக்கிறது தெரியுமா தெரியாதா, நடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு சம்பவத்தை இதுல பண்ணிட்டு போயிருக்காரு. அந்த அளவுக்கு அல்ட்ரா ரியலிஸ்டிக்கா இவருடைய கேரக்டர் ஆர்க் அமைஞ்சிருந்துச்சு. இந்த ரங்கா அப்படிங்கிற இந்த கேங்ஸ்டர் கேரக்டர் ரொம்ப நாள் கழிச்சும் இவருடைய சூப்பர்வான ஆக்டிங்க்கு பேசப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேங்ஸ்டர்னாலே ரொம்பவே கோபமாவோ அல்லது ஆக்ரோஷமாவோ இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஒரு மோசமான பாஸ்ட் இருக்கும். அந்த பிளாஷ்பேக் ஒரு படத்துல ஒரு 20 to 30 மினிட்ஸ் எடுத்துக்கும். அது மாதிரி எந்த விதமான சீனும் இந்த படத்துல கிடையாது. காமெடியா இருக்கட்டும், ஆக்ஷனா இருக்கட்டும், சென்டிமெண்டா இருக்கட்டும், இமோஷன்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்லி நேச்சரா இருக்கட்டும், இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம். எல்லாத்தையுமே கலந்து ஒரு சூப்பர்பான ஆக்டிங்கை இதுல கொடுத்திருக்காரு. ஃபஹத் ஃபாசிலோட ரீஎன்ட்ரி அப்படின்னு டைரக்டர் ட்ரெய்லர்ல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அது ஏன் அப்படின்னு இப்பதான் புரியுது. இவருக்கு இந்த படம் ஒரு 2.0 வெர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் அவர் கேரியர்ல இன்னும் மேலும் மேலும் ஹைல தான் போறாரு அப்படிங்கிறதுல ஒரு துளி கூட டவுட் கிடையாது. ஏன்னா இவர் ஆல்ரெடி புஷ்பாவா இருக்கட்டும், மாமன்னனா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும் அப்படின்னு பேன் இண்டியா லெவல்ல சம்பவத்தை செஞ்சிட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் இதுலயும் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சிருக்காரு. ஸ்டோரி என்னதான் ஒரு காமனான ஸ்டோரியா இருந்தாலுமே கூட ஸ்கிரீன் பிளேய ரொம்பவே சூப்பர்பா இதுல செதுக்கி இருக்காங்க. அதுல மிகப்பெரிய பங்கு ஃபஹத் ஃபாசிலுக்கு போகும். சிங்கிள் ஹேண்டடா இந்த படத்தை ஷோல்டர் பண்ணியிருக்காரு. ஒரு 30 மினிட் மார்க்ல தான் வருவாரு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீனையும் ரசிக்கிற மாதிரி ஸ்கிரீன்ல கொண்டு வந்து நமக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அப்சல்யூட் ஒரு தியேட்டர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கு வெற்றியை தேடித்தரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய சைட் கேரக்டர்ஸ். இவங்க எல்லாரும் சைட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்றதே தப்பு. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. படத்துல வர 3 பசங்க 3 பேரும் அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹிப்ஸ்டரா இருக்கட்டும், மிதுன் ஜெய்சங்கரா இருக்கட்டும், ரோஷன் ஷானவாஸா இருக்கட்டும், ஒரு சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாருக்குமே. அது மட்டும் இல்லாம சஜின் கோபு இவருடைய ஆக்டிங் ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. அம்பன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ரங்காக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி வருவாரு. இவர் தான் ரங்காக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லலாம். இவரும் இந்த கொடுத்திருக்க கதாபாத்திரத்தை ரொம்பவே நீட்டா செஞ்சிருக்காரு. இவர் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது போக அந்த ஹிந்திக்கார பசங்க 2 பேர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம டிரைவரா நடிச்சிருக்க அந்த தாத்தா பண்ற சம்பவம் எல்லாம் வேற லெவல்ல தியேட்டர்ல கிளாப்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸை எல்லாருமே டெலிவர் பண்ணியிருக்காங்க. சமீர் தாஹிருடைய சூப்பர்பான எடிட்டிங் இந்த படத்துக்கு உயிர் கொடுத்திருக்கு. ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமாக்கு என்ன கலர்ஸ் அண்ட் செட் பீசஸை யூஸ் பண்ணணுமோ அதை ரொம்பவே சூப்பர்பா யூஸ் பண்ணியிருக்காரு. விவேக் ஹர்ஷனோட எடிட்டிங் ரொம்பவே கிறிஸ்பாகவும் டு த பாயிண்ட்டும் இருந்துச்சு. அதனாலேயே இந்த படம் எந்த விதத்திலையும் லேக் ஆன மாதிரியே தெரியல. இந்த படத்துடைய இன்னொரு மிகப்பெரிய பில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஹைலைட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் சுஷின் ஷியாம். என்ன மேஜிக் வச்சிருக்காரு அப்படின்னு தெரியல. தொட்டதெல்லாம் தங்கமா மாறுது. ஒவ்வொரு சாங்கும் சரி, ஒவ்வொரு பிஜிஎமும் சரி, ஃபஹத் ஃபாசில் ஒரு டவலை கட்டிட்டு ஒரு டான்ஸ் ஆடுற சீனா இருக்கட்டும், இல்ல ஒரு சிகரெட்டை குடிச்சிட்டு வர சீனா இருக்கட்டும், கிளைமேக்ஸ்ல ஒரு 15 மினிட்ஸ் அடிச்சு தெறிக்க விட்டுருப்பாரு. அந்த அளவுக்கு மியூசிக் இந்த படத்துல ஒரு பெரிய பார்ட்டை பிளே பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் ஃபன் ஃபீல்டா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டா தான் போகும். அதை நீங்க கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பர்பான ஃபாஃபா ஷோ காத்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம தியேட்டர்ல வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா
ஃபுல்லாக அனுபவிக்க முடியும். இந்த ஆவேசம் படத்துக்கு நம்ம டக்கர் டிவி ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 அவுட் ஆஃப் 5 தருவேன். அந்த அளவுக்கு ஒரு தரமான படமாக தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா அது இது மாதிரி நல்ல வீடியோஸ் கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி இந்த திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேவரட் சீன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ண மறக்காதீங்க. நானும் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன். அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கும் வரை டேக் கேர், பை, பி சேஃப்.